காத்தா வீச போறேன், கலகலவென்று பேச போறேன், குளு 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 இப்படி ஆட போறேன். ஸ்டாண்ட் 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 தத்தி தாவி குதிக்க போறேன், தக தகவென்று ஜொலிக்க போறேன், பல 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 என வாரத்தில் மறந்தோட போறேன் நானே. அப்பா கூடத்தான் ஊர் சுத்தி பாப்பேனே, ஹாலிடே வந்தாலே என் அம்மா ஊட்டத்தான் பால் சோறு தின்பேனே, ஹோம்வொர்க்கும் செய்வேனே. Now when you catch me on the scene, I play the gentleman's role. Step to the flow with a real genuine stroll. Throw a glance at shorty and she do that dance, backing up on the champ as I steady advance. You ain't fooling no one when you move like that. Got my mind in a pretzel, what to do with that? You got that extra, I'm trying to find out. Make your boy wanna call a timeout. அழகின் சிரிப்பினை படித்தது இல்லை, உனது சிரிப்பினை ரசித்திடவே எனது இரவுகள் விடிவது உன்னால், காலையும் மாலையும் நீதானே. உன்னை நான் கொஞ்சவே நேரமும் போதாது என்பேன், சண்டை நீ போடவே புன்னகைத்து போவேனே. நீ வைக்கும் முத்தத்தில் காட்டாறு போலவேன், உன் கண்கள் ரெண்டும் எந்தன் பாதை என்பேனே. நீ போடும் சத்தத்தில் பாட்டோசை கேட்பேனே, உன் அன்பை மட்டும் தான் உயிர் நாளில் காப்பேனே. Do you wanna dance with me? Do you wanna dance with me? Oh yeah. அப்படியே ஆம்பளைங்கிற ஒரு திமிரு உனக்குள்ள இருக்கு பிரசாத். இப்படி ஒரு வார்த்தை எல்லா பொண்ணுங்களும் வச்சிருக்கீங்க. ஆண் திமிர், ஆணாதிக்கம் ரொம்ப பழசா இருக்கு இதெல்லாம். வேற ஏதாச்சும் சொல்லு. சரி விடு, உனக்கு சிவானி மேல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லையா? ஏன் இல்ல? நான் அவளை பிரஷ் அப் பண்ணி கணக்கு சொல்லி கொடுக்கறப்பதான் ஃபோன் காலே வந்தது. பிரசாத், வீட்டு ஆஃபீஸ் ஆக்காத. ஓ, அத நீ எனக்கு சொல்றியா? வீடு வீடா இருக்கணும்னு நினைச்சிருந்தா காலையில லேட்டா போக வேண்டியது தானே? எதுக்கு அவசரமா போன? அந்த அவசரத்துல தானே ஸ்கூல் பஸ் மேட்டரை மறந்துட்ட. ஒரு நிமிஷம், நான் அமைதியா இருந்துட்டா உன் சைடுல நியாயம் இருக்கா? சிவானிய நீயும் தான் பாத்துக்கணும். தகப்பன் பார்வை இல்லாம ஒரு குழந்தை வளரவே கூடாது. நல்லா இருக்கு. சிவானி கை குழந்தையா இருக்கிறப்ப உன் ஜாப்ல நீ பெரிய இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் பேபி சிட்டிங் கொடுத்தவன். அத மறந்துடாத. 6 மாசம் குழந்தையில இருந்து ப்ரீகேஜி போற வரைக்கும் அவ என் நெஞ்சில வளர்ந்தா. சொல்லி காட்டுறியா? அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் நீ கொடுத்ததுன்னு சொல்ற இல்லையா? அதென்ன உனக்கு வேலை போனா மட்டும் சம்பளம் போகும், ஆனா ஏன் வேலை பாதிச்சா வாழ்க்கையே போகும்னு சொல்ற? ஏன் சம்பளத்துல குடும்பம் நடத்த முடியாதா? அப்படி பண்ணா அது கௌரவ குறைச்சலா? இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு? விடு. ஒன்னு சொல்றேன் பிரசாத், தப்பு பண்ணிட்டு அமைதியா ஆகிறது கோழத்தனம். அதை தெரிஞ்சுக்கோ. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உனக்கே தெரியும், எனக்கு தான் ஸ்கூல்ல இருந்து SMS வரும். இனிமே நீ ஒண்ணு பண்ணு, டெய்லி ஸ்கூல்ல இருக்கிற வெப்சைட்ல இருந்து அப்டேட்ஸ் பாரு. உன்னோட ஹேண்ட்செட்ல தான் நெட் கனெக்ஷன் இருக்கே. ஜஸ்ட் லைக் தட் பார்க்கலாமே. நான் பொறுமையா இருக்க வினோ. நீ ஒரு சைலண்ட் வயலன்ஸை என் மேல திணிக்கிற. என்ன ரூல் பண்ணணும்னு பாக்குறியா? இப்போ எதுக்கு சிரிக்கிற? சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். சிரிக்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? இந்த நக்கல் வேண்டாம் வினோ. இங்க யாரும் டிபெண்டர் இல்ல. என்ன வெறுப்பேத்தாத, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இங்க யாரும் டிபெண்டன்ட் கிடையாது. நீதாண்டா எனக்கு எல்லாமே. இந்த மாதிரி யார்கிட்டயும் நான் சரண்டர் ஆனதில்லை. என் லைஃப் டைம் என்ன வழி நடத்திட்டு நீ தான் போகணும். இதெல்லாம் நீ சொன்ன டயலாக் பிரசாத். அப்போ நான் தான் வழியே வந்தேன்னு சொல்றியா?
நான் தான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணேன்னு வேற சொல்றியா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன, விரும்புறேன்னு நீதானே சொன்ன. இப்ப அது இஷ்யூ இல்ல. சத்தியமா இது போய் வீட்டை விட்டு வந்துட்டுமான்னு கேட்டது யாரு? பிரசாத், 12 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தை ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கு தைரியம் இல்லைங்கிறதுனால தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டுமான்னு கேட்டேன். இது என் குழந்தை மேல சத்தியம். சிவானி, சிவானி இங்கதானே இவ்வளவு நேரம் இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? சிவானி, குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. என்ன, நேத்து ஒரு எஸ்ஏ படிச்சுட்டு வர சொன்னேனே, படிச்சிருக்கீங்களா? இல்ல படிக்காத மேதங்க யாராவது இருக்கீங்களா? படிக்காம பாவலா காட்டுற மூஞ்சிலாம் எனக்கு நல்லா தெரியும்டா. மரியாதையா படிக்காதவெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, இல்ல என் பெரம்பு தான் கேள்வி கேட்கும். உங்களை மாதிரி பசங்க பொதுவா கிளாஸுக்கு 4 பேர் இருக்கத்தாண்டா செய்வாங்க. வாங்க, வந்து வரிசையா நில்லுங்க. வாடா, பசங்களை பார்த்து திரும்பி நில்லுங்க. பொதுவா படிக்காம வந்தா நான் ஏன் படிக்கல, எதுக்காக படிக்கலன்னு காரணம்லாம் கேட்க மாட்டேன். என்ன, படிக்காம வர்றதே தப்பு, அதை விட பெரிய தப்பு அதுக்கு காரணம் சொல்றது. இவனுங்களை எல்லாம் எதுக்காக நிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? இவனுங்களுக்கு கொடுக்குற அடியில மற்றவனுங்கள் எல்லாம் படிக்காம வந்தா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். கையை நீட்டுக்கடா. சார் ஒரு நிமிஷம், நான் ஏன் படிக்கலனா? டேய், அந்த நொன்ன தானே வேண்டாங்கிறது. நீட்டா கைய. போ, போய் உட்காருங்க. நாளைக்கு இதே மாதிரி படிக்காம வந்தீங்க, வெளியில கிரவுண்ட்ல முட்டி போட வச்சிருவேன், புரியுதா? இன்னைக்கு நான் நடத்த போற ரைம்ஸ் என்னன்னா, சார் என்னடா? சார், நான் ஏன் படிக்கலன்னு சொல்ல வந்தேன், அதை சொல்ல விடாம அடிச்சிட்டீங்க சார். அத கேட்க நான் விரும்பலடா. உட்காரு. இல்ல சார், நான் ஏன் படிக்கலன்னு காரணத்தை சொல்ல விரும்புறேன் சார். டேய், உட்கார, உட்காரு.